எவ்வளவு கேவலமான மனுஷன். குடிக்கிறேன் ஊர் சுத்துறேன்னு என்ன மாலை பட சொன்னீங்க. நான் பாட்டுக்கு யாரையும் தொந்தரவு பண்ணாம ஏன் வேலையை பார்த்து போய்கிட்டு இருக்கேன். இப்ப நீங்களே பாட்டில் வாங்கி கொடுத்து என்ன குடிக்க வைக்க பாக்குறீங்களா? இவர் குடினா குடிக்கணும், சாமியார் ஆகணுமா? ராமேஸ்வரத்துக்கு தீர்த்தாரத்துக்கு போறதால உங்களை நான் சும்மா விடுறேன். இளங்கோ, என்ன மாதிரி ஒரு நிலைமை எந்த மாமனாருக்கு வரக்கூடாது. என் பொண்ணோட நிலைமை இப்படித்தான் இருக்கும்னா அது அப்படியே இருந்துட்டு போட்டு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ற, என்னைக்காவது ஒரு நாள் நீயும் மாமனார் ஆவ. அன்னைக்கு என் மகிழ்த்தறிச்சல கண்டிப்பா நீ புரிஞ்சுக்குவ. நீதான் போட்ட. இல்ல நீதான் போட்ட. ஏய் இந்து, என்னது வாளில? தெரியல, பாட்டி தான் கொடுத்தாங்க. எத்தனை தடவை நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன், அங்க போகாதீங்க, அங்க இருந்து இது வாங்காதீங்கன்னு. நீங்க தான் எங்களோட சரியா பேசறதே இல்லையே. அப்பா சாமியும் பேசறதே இல்ல, கதையும் சொல்றதும் இல்ல. நாங்க இனிமேல் இங்க இருக்கவே மாட்டோம். பாட்டி வீட்லயே இருந்துக்கிட்டு நாங்க அங்கே படிச்சுக்கிறோம். நீங்களும் பூரி சுட்டு தர மாட்டேங்கிறீங்க, பாட்டி கொடுத்தா அதுக்கும் திட்டுறீங்க. சுடர், அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இதோ வரேம்மா. நீ இப்பதான் ஷூ போடுறியா? இன்னும் எடுத்து வைக்கலையா? குடிங்க, புக் எடுத்துட்டு வா. இந்த புடி. அப்பா சாமி டாடா. அப்பா சாமி டாடா. ரொம்ப முக்கியம், தவம் கலைஞ்சிர போகுது. ஏன் என்கிட்ட சொல்லிட்டு போலன்னு அப்பா சாமி கேட்டாருமா. பேசாம போங்க சொன்னேன். சீக்கிரம் போய் ஏறுங்க. போ. நில்லுங்க பாப்பா, ஏறாதீங்கம்மா. ஆட்டோக்கு பணம் கொடுத்து 3 மாசம் ஆகுது. பணம் கட்டினாதான் ஓனர் ஆட்டோல ஏத்த சொல்லியிருக்காரு. இல்லைன்னா ஏன் மேலே கோச்சிக்காதீங்கம்மா. ஏறுங்கம்மா ஏறுங்கம்மா ஏறுங்க பாப்பா. ஏமா ஸ்கூலுக்கு போல? ஏன் ஆட்டோ வரலையா? கடவுளோட ஆட்டோவா இருந்தா நீங்க நேரடியாவே பேசிக்கலாம். இது ராஜேந்திரனோட ஆட்டோ. பணம் கொடுத்தாதான் ஏத்துவனு குழந்தைங்களை இறக்கி விட்டுட்டு போயிட்டான். எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்திருக்க? பூஜைக்கு சாமான் வாங்கிட்டு வர்றது இல்லையா? பூஜைக்கு சாமான் வேணுமா? இங்க சாப்பாட்டுக்கே வழி இல்ல. இதெல்லாம் கடன் சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கு பணத்துக்கு நான் எங்க போறது? எனக்கு வேற காசு இருந்தா கொடு, நான் போய் வாங்கிக்கிறேன். கேட்டுட்டு இருக்கல, என்னால் தேங்காய் பூ பழம் இல்லாம சாமி கும்பிட முடியாது. இருக்கீங்களா எல்லாரும்? என்ன பாக்குறீங்க? குடு.
இனிமே இந்த வீட்டுல எங்கேயுமே சாமி படம் இருக்க கூடாது. யாரும் சாமி கும்பிட கூடாது. எல்லாரும் போங்க. என்ன எடுத்துக்கிட்டு போ. எங்களை சந்தோஷமா வச்சுக்காத சாமிய நான் மட்டும் சந்தோஷமா வச்சுக்கணுமா? எத்தனை நாளைக்கு தான் நானும் பொறுத்து பொறுத்து பாப்பேன். இந்த மனச புரிஞ்சுக்க தெரியல. சாமிய புரிஞ்சுக்கிட்டீங்களா? சாமி எவ்வளவு ஆசையா சேர்த்து வச்சுதுங்க. உண்டியில உடைச்சு பூஜை பண்ற அளவுக்கு வெறி பிடிச்சு போச்சா? நீங்கெல்லாம் வேடிக்கை பார்க்குற அளவுக்கு என் குடும்பம் ஆயிப்போச்சுல. இனிமே சாமிய பாக்குற பூஜை பண்றேன்னு இந்த வீட்டு படியை ஏறினீங்க போங்க. தயவு செஞ்சு எல்லாரும் இங்கிருந்து போயிடுங்க. இப்படி பொண்ணையும் பேத்திகளையும் நடுத்தருவுல விட்டுட்டு போயிட்டான பாவி. கடைசி வரைக்கும் அவன் நினைச்சதை சாதிச்சுட்டே போயிட்டானே. என்னத்த செஞ்சாலும் ஏட்டிக்கு போட்டியாவில செஞ்சுட்டு போயிடுறான். உனக்கு திறமை பத்தல. கண்டிக்க வேண்டிய நேரத்துல கண்டிச்சிருக்கணும். புத்தி சொல்ல வேண்டிய நேரத்துல புத்தி சொல்லிருக்கணும். அவன் எங்க போனாலும் பொண்டாட்டி பிள்ளைங்க நமக்காக காத்திருப்பாங்க. எப்ப வேணாலும் போய் சேர்ந்துக்கலாம்னு நினைக்கிறான். அவனுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்காம நான் விட மாட்டேன். நீ எனக்கு புருஷனும் இல்ல, என் குழந்தைகளுக்கு உனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி அவனுக்கு நம்ம யாருன்னு காட்டினாதான் சரியா வரும். எப்படிப்பா உங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது? அடிவயிறு பத்திக்கிட்டு எரியுதுமா. அவன் துஷ்டன். அவனுக்கு இன்னுமா நீ நினைச்சிட்டு இருக்க? அவரோட சரியா 10 வருஷம் தான்ப்பா நான் வாழ்ந்திருக்கேன். அம்மாவும் நீங்களும் 30 வருஷமா வாழ்ந்த வாழ்க்கையை விட நான் சந்தோஷமாவே வாழ்ந்திருக்கேன். அவருக்கு உண்மையாவே வாழ்ந்திருக்கேன். அவர் சரியா சம்பாதிக்கலைங்கிற குறைய தவிர எனக்கு வேற எந்த குறையும் வைக்கலையப்பா. மாமா நிச்சயமா திரும்பி வருவாருக்கா. அது வரைக்கும் நம்ம வீட்லயே இருக்கலாம்க்கா. உங்களெல்லாம் இங்க தனியா விட்டுட்டு நாங்க மட்டும் எப்படிக்கா சந்தோஷமா இருக்க முடியும்? அண்ணி, அண்ணனை எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன் அண்ணி. மற்ற டைம்லாம் சொல்லிட்டு போன மாதிரி இந்த வாட்டி யார்கிட்டயும் சொல்லிட்டு போல. உங்களெல்லாம் பிரிஞ்சு அவரால் இருக்க முடியாது அண்ணி. அண்ணன் கண்டிப்பா திரும்பி வந்துருவாரு.
உனக்கு என்னம்மா வேணும்? முரண்டு பிடிக்காதம்மா. நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு எங்களால எப்படிம்மா நிம்மதியா வாழ முடியும்? எனக்கு ஒண்ணும் வேண்டாம்மா. என்னோட பழைய தையல் மிஷின் இருக்குல்ல, அதை மட்டும் லோகு கிட்ட கொடுத்து அனுப்புங்க. அதை வச்சு நான் எப்படியாவது பொழைச்சுக்கிறேன். இதே தான் நீ 6 மாசமா சொல்லிக்கிட்டே இருக்க. நீ என்னைக்குமே கடைசி வரைக்கும் பம்பாய்க்கு போகவே மாட்டேன். போடுறாமாப்ல அவன் எங்க இருந்து போறது? இன்னைக்கு போறேன் நாளைக்கு போறேன்னு 15 நாள் ஓடிட்டான். 16வது நாள் கையில இருந்த பொருள்லாம் வித்து தின்ட்டான். இப்ப அடக்கி வசிக்கிறாரு. ஒருத்தன் சும்மா இருந்தா எது வேணாலும் நீங்க பேசுவீங்களே. என் தாய் மண்ணை விட்டு போற அளவுக்கு கல்லஞ்ச காரணம் நன்றி மறந்தோட கிடையாது. பெரும் பெரும் பணி என்ன என் தாய் மண்ணுக்கு நான் செஞ்சுட்டு போகணும்னு இருக்காண்டா. டேய் சும்மாறா, ரொம்ப அழகாத. இப்ப கைரேகை எல்லாம் தெரிய போகுது. அப்படித்தானே ஜோசியரே? ரேக ஜாதகண்ணா சும்மாவா? என் தலையில முளைச்சிருக்க முடி உன் தலையில முளைக்குமா? யோ அவருக்கு முடியலங்கிறது குத்தி காட்டுறியா? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். யாரு கையில என்ன ரேக ஓடுதோ அப்படிதான் அவ வாழ்க்கை அமையும். சோசியரே, இவன் தலையில என்ன எழுதிருக்குன்றது கரெக்டா சொல்லணும். கடைசி வரைக்கும் சிதம்பரம் கோயில சுத்தி இருக்கிற 4 தெருவையும் சுத்திட்டே இருக்கிறதா உன் பொழப்பு. வேற வழியே இல்ல. அப்ப ராபிச்சை எடுக்க வேண்டியதுதான். அப்படியே நீ பம்பாய் போகணும்னு நினைச்சாலும் போற ரயிலே கவுந்துடும். அதையும் மீறி நீ போனீன்னா உன்னை போலீஸ்ல புடிச்சு வச்சு அடிச்சு உள்ள தள்ளிடுவாங்க. கொஞ்சமான வேலையா செஞ்சுட்டு வந்திருக்க நீ. இவள் அக்குலிட்டா சொல்றியே, உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன் அருமை பொண்டாட்டி எதிர் வீட்டுக்காரனோட இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள ஓட போறாளா? அது தெரியுமா? ஐயோ என் பொண்டாட்டி ஓட போறாளா? ஐயோ உன் வீட்டுல உள்ள காசை எடுத்துக்கிட்டு இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள அவனோட கேரளாவுக்கு ஓட போறாளா? இன்னமேல எவனும் சோசிய கையில பார்க்க கூடாது. நீ விட மாட்டேடா. டேய் உன்னை செருப்பு கூட இல்லையடா. என் தாய்மனுக்கு வந்து என்னத்தை நான் இழந்துட்டு எல்லாம் என் தாய்மனுக்காக நான் கொடுக்க